ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தாம்பரத்தில் ஈஸ்ட் தாம்பரத்தில் 3 BHK வீடுகள் பார்க்க வந்திருக்கோங்க. பாருங்களேன், வந்த வீட்டுக்குள்ள மாடுலர் கிச்சன் பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டுக்கு இந்த மாடுலர் கிச்சன் ஃபுல் ஃபர்னிஷ்டு ஒர்க்லாம் பண்ணாலே தனி அழகு வந்துடுதில்ல. ரிச்சா ப்ரீமியமாக பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. நல்லா பண்ணியிருக்காங்கங்க. அந்த கலர் காம்பினேஷனு, யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸு எல்லாமே ஒயிட்டில் கொடுத்துருக்க கிரனைட் டாப்பிங்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே ரிச்சாக ராயலாக இருக்குது. இந்த 3 BHK வீடுகள் இருக்கிற லொக்கேஷன் நம்ம தாம்பரத்தில், அதுவும் ஈஸ்ட் தாம்பரத்தில் மெயின் ஏரியாவில் பஸ்ஸு போகிற ஆன் ரோட்டு மேலேயே இன்னைக்கு நம்ம ரெடி டு ஆக்குபை அபார்ட்மெண்ட் வீடுகள் பார்க்க வந்திருக்கோம். இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதே டோட்டலா 6 வீடு தான், அதுவும் பஸ் போற ஆன் ரோட் மேல இருக்கு. பாத்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது போல செலக்டட் டிபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சு கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. கூடவே டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டில்ட் + 3 ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் டோட்டலாக இருக்கிறதே 6 வீடுகள் தான். ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தான், அவ்வளவுதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, தேர்ட் ஃப்ளோரில் 2 வீடு. எலிவேஷன் ரிச் அண்ட் ராயலாக இருக்குது. ஓப்பன் டெரேஸில் பர்கோலாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட் லொகேஷனாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-வே அப்ரோச் இருக்குது இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு. ஈஸ்ட் தாம்பரமில் கேம்ப் ரோட் ஜங்ஷன் ரைட் எடுத்தால் பாரத் யூனிவர்சிட்டியை உங்களால் பார்க்க முடியும். பாரத் யூனிவர்சிட்டிலேருந்து ஷார்ப்பாக 1.25 கிலோமீட்டர் நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாங்க. அதோ பாரத் யூனிவர்சிட்டி. இது பாரத் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் போகக்கூடிய ரோடு, தாம்பரம் மாடம்பாக்கம். எஸ், நம்ம அபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியது தாம்பரம் மாடம்பாக்கத்தில் தான். சரியா? இதோட செகண்ட் அப்ரோச் என்னன்னா, ஈஸ்ட் தாம்பரம் ராஜகீழ்பாக்கம் சிக்னல் இதுதான். இந்த சிக்னல் ரைட் எடுத்தா இங்கேருந்து ஷார்ப்பாக 2வது கிலோமீட்டரில் நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ரீச் ஆயிடலாம். ஸோ ப்ராப்பராக 2-வே அப்ரோச் இருக்குது நம்மளோட அபார்ட்மெண்ட்டுக்கு. சரி, ஒரு ஃப்ளாட்டை பார்த்துருவோமா? வாங்க. ஜென்ரலாகவே எல்லா இடத்துலையும் எம்எஸ்ல சேஃப்டி கிரில் கொடுப்பாங்க. இங்கே பாருங்களேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வித் உடன் காம்பினேஷனில் சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, சேஃப்டி கேட் ஓப்பன் பண்ணுறீங்க. மெயின் டோர், டீக்வுட் மெயின் டோர். சரிங்களா? இப்போ நாம் லிவிங் ஏரியாவை, லிவிங் ஹாலை பார்க்குறோம். நல்ல ஒரு ப்ரீமியம் சைஸில் இருக்கக்கூடிய ஹாலுங்க. இந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுமே 6 வீடுகளுமே 3 BHK ஃப்ளாட்டுகள் மட்டும்தான். இருக்கிற 6 ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ளாட் ஆல்ரெடி சோல்ட் அவுட்டு, இன்னும் 5 ஃப்ளாட் இருக்குங்க. டிவி யூனிட்டை சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. எப்படின்னா, சில இடத்துலாம் பார்க்க முடியும், டிவி வைக்கிறதுக்காக அந்த 6 ஃபீட் மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப் டு சீலிங் வரைக்குமே அந்த டிவி யூனிட் வரக்கூடிய வால் ஃபுல்லாமே டெக்கரேட் பண்ணி காட்டியிருக்காங்க. செப்பரேட்டாக இங்கே டைனிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கான ஃப்ளோர் பிளான் எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஓகேங்களா? ஒன்றுனா பொறுமையாக பார்ப்போம். ஃப்ளூட்டட் பேனல் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கோல்டு ரேஸ்லாம் வருது, பார்க்க ரொம்ப கிராண்டாக அட்ராக்டிவாக இருக்குது. நிறைய ஃப்ளாட்டுகளில் ஹாலில் ஒரு கார்னராக டைனிங் போடுற மாதிரி வரும். இங்கே டைனிங் ஏரியா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ரைட் எடுத்தா கிச்சன், ஸ்ட்ரைட்டாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பால்கனி, ரோட் ஃபேஸிங் பால்கனி உங்களுக்கு கிடைச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடன் ஃபினிஷ்லேயே இருக்கக்கூடிய ஆன்டிஸ்கேட் டேல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன், மேலே இன்வெர்ட்டர் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? சேஃப்டி கிரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 3.5 ஃபீட் உயரமாக. ஸோ சேஃப்டியாக இருக்கும், உங்களுக்கு தவறு விழ வாய்ப்பு இல்லை. நல்லா உயரமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஓப்பனபிளும் கூடங்க. பார்க்குறீங்களா நீங்கள்? அது பஸ் போகிற மெயின் ரோட். ஓகேங்களா? ஸ்பேஷியஸான ஹாலை பார்த்தாச்சு, பெரிய டைனிங் ஏரியாவை பார்த்தாச்சு, ஒரு பால்கனியை பார்த்தாச்சு. இப்போ நாம் பார்க்க போகிறது கிச்சன். ரொம்ப இந்த வீட்லேயே ரொம்ப அழகான ஒரு இடம், சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரையில் கிச்சனை வாஸ்துப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பொறுமையாக பாருங்கள். கிச்சன் பிளாட்ஃபார்முக்கு கீழே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டில் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் கேபினட்ஸ் நிறைய வருது. ஸோ நம்ம வீட்டு லேடிஸ்க்கு பொருள் வைக்க இடம்ன்றத குறையே இருக்காது. ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது ஷெல்ஃபு, அதே மாதிரி லாஃப்ட் 3 சைடட் கவரேஜ், ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்கான இடம் கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, ஓகே. இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சைஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற 6 ஃப்ளாட்டுகளுமே 3 BHK தான். சரிங்களா? இதில் 2 சைஸில் உங்களுக்கு 3 BHK வீடுகள் இருக்குது. 1411 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற சைஸ்லையும் 1501 ஸ்கொயர் ஃபீட்லையும் 3 BHK வீடுகள் இருக்குது. 2 சைஸஸில் 5 வீடுகள் இப்போதைக்கு அவைலபிள். எல்லாமே 3 BHK தான். நார்த் ஃபேசிங் அண்ட் சவுத் ஃபேசிங்கில் வீடுகள் அவைலபிள். சரிங்களா மக்களே? இந்த அபார்ட்மெண்ட்டு ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கத்தில் இருக்குங்க. கரெக்டாக சொல்லணும்னா பார்வதி நகர் மெயின் ரோட்டில் இருக்குது. சரியா? இங்கே பாருங்கள், மாடுலர் கிச்சன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷருக்குமே தனியாக இப்போவே ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. யூஸ் பண்ணுறாங்க இல்லை இன் ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் பண்ணோம்ல, அதுக்காக டிஃபால்ட்டாக மாடுலர் கிச்சன் பண்ணும்போதே இந்த வீட்டுக்காரவங்க கேட்டதுனால இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. தாம்பரத்தில் பர்டிகுலராக ஈஸ்ட் தாம்பரம் ரொம்பவே ஃபேமஸ். அதுவும் இந்த ஜோன் இருக்குது பாருங்கள், கேம்ப் ரோடு, சேலையூர், பாரத் சுற்றி உள்ள மாடம்பாக்கம், ராஜகீழ்பாக்கம், இந்த ஜோன்லாம் செம்ம டிமாண்டில் இருக்கக்கூடிய ஏரியா. இங்கே அப்பார்ட்மெண்ட்டுகள் அந்த அளவுக்கு ஏரியா நல்லா இருக்குன்றதுனால மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. உண்மை அதுதான். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பெட்ரூமை பார்க்க வந்திருக்கோம். ரோட் ஃபேஸிங் பால்கனியுடன் கூடிய பெட்ரூம். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா 3.5 to 4 ஃபீட் வரைக்கும் டஃப் அண்ட் கிளாஸ் வித் SS ஹேண்ட் ரெயில்ஸோடவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ரெயில்ஸ், ஹேண்ட் ரெயில்ஸ் வந்து பேருக்கு சும்மா 2 அடி கொடுக்காம 3.5 to 4 ஃபீட் கொடுத்ததுனால சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. நாமளே நின்னாலும் நம்ம நெஞ்சளவுக்கு இருக்குது அப்படின்றதுனால குழந்தைங்களாம் மிஸ் ஆகி விட வாய்ப்பே இல்லை. சேஃப்டியாக இருப்பாங்க. நீங்களுமே தைரியமாக உங்கள் வீட்டில் நீங்கள் வேலையை பார்க்கலாம், பசங்க விளையாடிட்டே இருந்தாலும். சரிங்களா? ஸோ பேக் டு பெட்ரூம். உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்க விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா UPVC விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்க வுட் ஒர்க் எல்லாமே வுட்டில் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் பிவிசி, எல்லாமே முழுக்க வுட்டில் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போது அனதர் பெட்ரூமை பார்க்க வந்திருக்கோம். இந்த பெட்ரூம் பெருசுங்க. ஸோ அதனால் கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் அம்யூனிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, காமன் ஏரியா பவர் பேக்கப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி டிஃபால்ட்டாகவே இருக்குது, கூடவே சம்ப் இருக்குது, போர்வெல்லுமே இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அம்யூனிட்டிஸ். பார்க்குறீங்க நீங்கள், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே காஸ்ட்லியானதை போட்டிருக்காங்க. வால் மவுண்டட் வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. 10 ஃபீட்டுக்கு வால் டெயில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே செம்ம குவாலிட்டியாக ரிச்சாக போட்டிருக்காங்க. வந்து பாருங்க, நல்லா இருக்கு வீடு. இது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் வீடுங்க. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடவே நீங்கள் வரலாம். சரியா? இது காமன் ரெஸ்ட் ரூம், ஹாலில் இருக்கக்கூடிய காமன் ரெஸ்ட் ரூம். இங்கேயுமே வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டு வால் மவுண்டட் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுலேயுமே ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்டு டெயில் யூஸ் பண்ணியிருக்காங்க, கிரே டோனில். நல்லா இருக்கு. ஸோ இப்போ அடுத்த பெட்ரூம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 BHK வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 BHK வித் 3 டாய்லெட்டோட வருது. ஓகே, ஸோ 1400 ஸ்கொயர் ஃபீட்லையும் இருக்குது, 1500 ஸ்கொயர் ஃபீட்லையும் இருக்குது 3 BHK. வந்து பாருங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்க போறீங்க. அவ்வளோதான். CMDA லிமிட் தான், அதனால் நீங்கள் அப் டு 80 to 90% வரைக்கும் தாராளமாக லோன் போகலாம். இது அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, தாராளமாக லோன் எல்லாம் செல்லர் சைட்லேருந்து பில்டர் சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1411 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய 3 BHK ஃப்ளாட்டோட விலை 1,11 lakhs. 1500 ஸ்கொயர் ஃபீட் 3 BHK ஃப்ளாட்டோட விலை 1,18 lakhs. இது ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸுங்க, எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் வுட் ஒர்க். வுட் ஒர்க்கு உங்களுக்கு தேவைனா இவங்க பண்ணி தருவாங்க, பட் தேவைனா மட்டும் பண்ணிக்கோங்க. மற்றபடி ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தாங்க அடிஷனல் சார்ஜஸ், வேறு எந்த இடம் சார்ஜஸுமே இல்லை. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறது டேரக்ட் பில்டர் நம்பர் தான். கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்க. இந்த ஈஸ்தாம்பரம், சேலையூர், கேம்ப் ரோட், மாடப்பாக்கம், ராஜகீழ்பாக்கம், மேடவாக்கம் இந்த ஜோனில் ஒரு ப்ரீமியம் ஃப்ளாட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு 100% சூட்டபுளாக இருக்கும். நல்ல லொகேஷன். ஈவன் இங்கேருந்து தாம்பரம் எப்ஸ்லாம் மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes டிரைவ் மட்டும்தான். நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா, ஆன் மெயின் ரோட் சைட். டோன்ட் மிஸ் இட். இந்த ஜோனில் பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்க. மேலே ஃபுல்லாக கூலிங் டீல், சூப்பராக இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன். வீடியோ பிடிச்சிருச்சா லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Uncle GS.